மரியாயே வாழ்க. அன்பான மரியணை காணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவன்னையின் பெயரால் வாழ்த்துக்கள். மாதா லூர்து நகரில் வந்த காட்சிகளை பற்றி, அதில் உள்ளே இருக்கின்ற ஒரு முக்கியமான செய்திகளை பற்றி, காட்சிகளை பற்றி பொதுவாக இல்லாமல் காட்சிகள் உள்ளே மாதா செய்த சில முக்கியமான செயல்களை பற்றி நாம் இந்த தொடரில் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அது மாதிரி இதுவரை சொல்லப்படாத செய்திகளை நாம் இந்த தொடரில் இதுக்கு முன்னால் 7 செய்திகளை அந்த மாதிரி பார்த்துருக்கோம். இன்று மாதாவினுடைய வெள்ளை உடை என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் இந்த வந்த வீடியோக்களெல்லாம் பார்க்காதவங்க, தெரியாதவங்க தயவு செய்து நம்முடைய மரியணை காணப்போர் யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க. அதில் லூர்து அதிசய செய்திகள்ன்ற தலைப்புக்குள்ளே இந்த தொடருக்குண்டான எல்லா வீடியோவும் இருக்கும். அதை பாருங்கள், எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க, அதை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க. இன்றைய வீடியோ மாதாவின் வெள்ளை உடையை பற்றி சொல்ல போகின்றது. மாதா என்றாலே தூய்மை அப்படின்றோம். அந்த தூய்மையான தாயை நாம் இப்பொழுது வாழ்த்த வேண்டும். பிதாவாகிய கடவுள் கபிரியேல் தூதர் மூலம் தேவ தாயை வாழ்த்தினார். நாமும் அதே வாழ்த்தொழியை தேவ அன்னைக்கு செலுத்தி என்னோடு சேர்ந்து நீங்களும் அதை வாழ்த்த, மாதாவை வாழ்த்த உங்களை அன்போடு அழைக்கின்றேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த ஜபத்தை சொல்லுங்கள். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வனுடைய மாதாவே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அன்பானவர்களே, மாதாவின் வெள்ளை உடையை பற்றி இன்றைய தலைப்பு இருக்கின்றது. மாதா என்றாலே அவங்க மிக பரிசுத்தமானவர்கள். தூய்மைன்னு கூட சொல்ல முடியாது. அது தூய்மைன்னா இப்போ நம்மளும் குளிச்சுட்டு தூய்மையாக இருக்கிறோம், அது வேற தூய்மை. இந்த தூய்மைன்ற வார்த்தையை மாதாவுக்கு பொருத்த முடியாது. மாதாவுக்கு பொருந்தக்கூடிய மிகச் சரியான வார்த்தை அது பழைய வார்த்தை தான். அப்படி அந்த பழைய வார்த்தையாக இருந்தாலும் மிக பொருத்தமான வார்த்தை அதுதான். வேற எதுவும் அவங்களுக்கு சொல்ல முடியாது. அது என்னன்னா, மாதா பரிசுத்தமானவர்கள். ஏன்னா பரிசுத்தரான கடவுளை, இந்த உலகத்தை மீட்டவரை தேவ தாய் தன்னுடைய திருவயிற்றில் தாங்கி அவரை பெற்று நமக்காக கொடுத்தாங்க. அப்ப பரிசுத்தரை தாங்கிய பரிசுத்த தாய் அன்னை மரியாள். ஆக இந்த பரிசுத்தமான மாதா எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கிறாங்கன்றதுக்கு அடையாளம் தான் மாதா லூர்தில் அவங்க அணிஞ்சுக்கிட்டு வந்த அந்த வெள்ளை உடை. மாதா பெரும்பாலான காட்சிகளில் இந்த வெள்ளை உடை தான் அணிகிறார்கள். வெள்ளை, நீலம் இதுதான் இருக்கும் அதிகமாக. அப்படி வந்த ஒரு இடம்தான் லூர்திலும், பிரான்ஸ் நாட்டின் லூர்திலும் அப்படிதான் காட்சி கொடுத்தாங்க. அந்த வெள்ளை உடை தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்குது. முழுக்க முழுக்க வெள்ளை உடையால் மாதா போர்த்தி வந்தார்கள். அவங்களுடைய முகத்தை மட்டும் நாம் பார்த்தோம். அவங்களுடைய 2 கைகளையும் கூப்பிய நிலையில் பார்த்தோம். 2 காலில் அந்த முன்பகுதி தான் தெரிஞ்சிச்சு. விரல்கள் இருக்கின்ற அந்த முன்பகுதி இதுதான் தெரிஞ்சு. அவங்க முழுசுமா அப்படி பரிசுத்தமான வெள்ளை உடையில அவங்க வந்தாங்க. ஏன் வெள்ளை உடையை அவங்க சொல்லி அணிந்து வந்தார்கள்? அதில் மாதா ஒரு அர்த்தத்தை வைக்கின்றார்கள். வெள்ளை பரிசுத்தத்தை குறிக்கின்றது. குறிப்பாக கற்பு என்கின்ற பரிசுத்த புண்ணியத்தை மாதா அனுசரித்ததால் நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்று தன்னுடைய உடை மூலம் நமக்கு செய்தியை கொடுக்கின்றார்கள் தேவதாய். ஆக மாதாவை நேசிக்கின்றவர்கள், மாதாவை விரும்புகின்றவர்கள், மாதாவை போல் பரிசுத்தமான நிலையில் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய உடை எடுத்து இயம்புகின்ற ஒரு செய்தியை மாதா சொன்னார்கள். மாதா பேசவே இல்லைங்க. மாதா லூர்தில் இப்படிலாம் இருங்க அப்படிலாம் இருங்கன்னு சொல்லவே இல்லை. அவங்க தன்னுடைய தோற்றத்தினாலேயே செய்தியை வெளிப்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட ஒரு செய்தி தான் இந்த தூய்மை, பரிசுத்தம்ன்றது. அதிலும் குறிப்பாக கற்பு என்ற நிலையில் பரிசுத்தமாக இருக்கணுன்றதை காண்பிக்கிறது தான் அவங்க வெள்ளை வெளியேறன்ற உலகத்தில் யாருமே செய்ய முடியாத ஒரு வெண்மைத்தன்மையான உடையில் அவங்க வந்தாங்க. இந்த உடை நமக்கு சொல்கின்ற ஒரு காரியம் என்னன்னா, தூய்மையாக பரிசுத்தமாக இருக்கணுன்றதான். பாவம் இல்லாமல் இருக்க வேண்டி அந்த வெள்ளை நிற உடையை நமக்கு காண்பிக்கிறாங்க மாதா. நமக்கு ஞான ஸ்நானத்தில் முதல் நமக்கு போர்த்தப்பட்ட என்ன நிறம் துணின்னா வெள்ளை நிற துணி தான். உலகத்தில் இருக்கிற எல்லா கத்தோலிக்கர்கள் ஞானஸ்தானம் பெறுகின்ற போது குழந்தையா இருந்தப்ப அவங்க அந்த குழந்தை மேல எந்த துணியை போடுறாங்க? வெள்ளை துணி தான் போடுறாங்க. வேற கலர் துணியெல்லாம் போடல.
வேற கலர் துணி. இப்போதான் நடுவில் காவி பூந்துருச்சு நம்ம கத்தோலிக்க திருச்சபையில். அதெல்லாம் கிடையவே கிடையாது. வெள்ளை நிற துணி தான் அவங்க போட்டாங்க நம்ம ஞானஸ்தானத்தில். துணி தெரு நிகழ்ச்சிகளில் பயன்படுத்துகிற எல்லா துணிகளுமே பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் தான் இருக்கும். வேற கலர்லாம் இல்லை, வேற கலர் கிடையாது. நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் ஒயிட்டு தான். அப்போ பீடத்து மேலே போகிற துணி பாருங்க வெள்ளையாக தான் இருக்கும். குருவானவர் போகிற சிறப்பான நாட்களில் பாருங்க வெள்ளை இல்லைன்னா கோல்டு இருக்கும். இப்படி வெள்ளைக்கு மாதா முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பைபிளில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வெண்ணாடை அணிந்த தூதர் வந்தார் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ மோட்சத்திலேருந்து வர சம்மனசுகள்லாம் பார்த்தீங்கன்னா வெண்ணாடை தான் அணிஞ்சு வந்திருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருவெளிப்பாடு, பைபிளில் கடைசி புத்தகம் திருவெளிப்பாட்டில் பார்த்தீங்கன்னா நீண்ட வெண்ணாடை அணிந்த அப்படின்னு நிறைய இடத்துல பார்க்கலாம். ஆக இந்த வெள்ளை நிறம் மிக முக்கியமானதாக இருக்குது. அந்த வெள்ளை நிறத்துக்கு ஈக்குவலாக எந்த நிறமும் கிடையாது. இப்போ நடக்கிற இந்த கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சபையில் கத்தோலிக்க திருச்சபையில் வந்திருக்கின்ற அந்த நிறத்தெல்லாம், அதை குறிப்பாக நான் முதல்ல சொன்னல அந்த 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 கலர், அந்த காவி, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நமக்கு கடவுளால் தரப்பட்ட ஒரே நிறம் வெண்மை தான். அதை தான் மாதா முன்னிறுத்துறாங்க. அப்போ அந்த வெண்ணிற ஆடை ஞான ஸ்நானத்தில் நம் மீது போர்த்தப்பட்ட அந்த வெண்ணிற ஆடையில் எந்த கரையும் இருக்கக்கூடாதுன்னு மாதா விரும்புகிறாங்க. பாவக்கரை அந்த வெண்ணிறத்தில் படியக்கூடாதுன்றாங்க. அப்போ தனியாக தெரியும் பாவக்கரை அதில் படிஞ்சுச்சுன்னா என்ன வெண்ணிறம் ஸ்பாட்டில் அப்படியே கருப்பு தனியாக தெரியும். அது வேணாம், நீங்கள் எப்பயுமே வெண்மையாக தூய்மையாக இருக்குன்றாங்க மாதா. அதனால தான் மாதாவே வெண்ணிற ஆடை அணிந்து வந்தாங்க. அவங்க போன வீடியோவில் நம்ம பார்த்தோம், அவங்க வச்சிருந்த ஜெபமாலையுடைய நிறமும் வெண்மை நிறம்தான். ஆக இந்த செய்திகள் எல்லாம் மாதா இப்போ நான் சொல்கிற மாதிரியெல்லாம் விளக்கலை, அவங்க செஞ்சாங்க, அவ்வளோதான். அவங்க ஜஸ்ட் போட்டு வந்தாங்க. அது இவ்வளோ செய்தியை சொல்லுது. ஒரு தனி வீடியோவே போடுற அளவுக்கு மாதாவுடைய காட்சி இருந்துச்சு. அவங்க வெள்ளை நிற ஜெபமாலை தான் வச்சுருந்தாங்க. அது எவ்வளோ பெரிய செய்தி சொன்னிச்சு போன வீடியோவில். ஆக மாதாவுக்கு உகந்தது, நாம் கடைபிடிக்க உகந்தது வெண்மை, தூய்மை, பரிசுத்தம். இதுதான் மாதா தன்னுடைய உடை மூலம் எடுத்து எம்புகின்ற செய்தி. அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். மாதாவின் தூதர்களாக இருந்து இந்த வீடியோவை எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் அனுப்புங்க. அப்போ தான் இந்த லூர்து காட்சிகளில் மாதா பொதிந்து வைத்திருக்கின்ற உண்மைகள்லாம் எல்லாருக்கும் போய் சேரும். தேவ அன்னையின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.